Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.53 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னென்னா 3x + 5 is equal to 21 - 7x - 6y equal to -49. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டானது. அதோட ஃபார்முலாவை நீங்கள் ஸ்டடி பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டானது. அதனால் ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஷார்ட்கட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. அந்த ஷார்ட்கட் மெத்தடோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள்ஸ் ரெண்டையுமே ஒரே சைடில் வைக்கிறது தான் அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 3x + 5y இந்த +21 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -21 = 0. இப்போ எனக்கு கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் ரெண்டுமே ஒரே சைட்லேயே இருக்குது. இது நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து -7x - 6y இந்த -49 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா +49 = 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இதில் எனக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் அண்ட் ஒய் தான் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த எக்ஸ் எழுதிக்கிறேன். ஒய் அடுத்தது எனக்கு என்ன இன்வால்வ் ஆகிருக்குன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த கான்ஸ்டன்ட் டேர்மையுமே எழுதிக்கிறேன். அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நான் எதை யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் பண்ணுறேன்னா 1 யூஸ் பண்ணி நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸில் நான் என்னென்ன எழுதணும்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்தோம்னா 5 - 6 அதை நான் முதல்ல எழுதிக்கிறேன். அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா -21 and 49. அடுத்தது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்தோம்னா 3 and -7. அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு எழுதின 5 and -6 திருப்பி எழுதிக்கணும். இப்போ நான் இங்கே போடக்கூடிய ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எக்ஸில் இன்வால்வ் ஆகிறத நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுனால x//ன்னு எழுதிக்கிறேன். இப்போ 49ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 49ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 245 வந்து எனக்கு கிடைக்குது. அடுத்தது அடுத்து 21ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 21ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 126 வந்து எனக்கு கிடைச்சிடும். அடுத்தது இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதனால் +126ன்னு நான் எழுதிக்கிறேன் y/. அடுத்தது 21 அதுக்கு முன்னாடி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதனால் எதுவுமே பண்ண வேணாம். 21ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 21ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 147 வந்து கிடச்சிருக்கு மைனஸ். அடுத்தது 49ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு திருப்பியும் 147 வந்து கிடச்சிருக்கு அடுத்தது நான் இங்கே பார்க்க போகிறேன் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இருக்கிறத பார்க்க போகிறேன். ஆனால் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 1 / 6 × 3 வந்து 18. இங்கே மைனஸ் இருக்கிறனால -18 -7 × 5 வந்து 35 மைனஸ் இருக்கிறனால -35. இப்போ இதோட வேல்யூஸ் வந்து எழுதிக்கிறேன். 245 - 126 அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 119 = 147ஐயும் 147ஐயும் மைனஸ் பண்ணால் எனக்கு 0 கிடைக்கும். =1 / -18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அடுத்து ஒரு 35 வந்து எனக்கு அப்படின்னா x/119 y/0 1 இதை மைனஸ் பண்ணால் எனக்கு 17 வந்து கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் வந்து வேணும். அதுக்கு நான் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் அதாவது 1/17ஓட நான் கம்பேர் பண்ணேன். அப்படின்னா x/119 1/17. இப்போ எனக்கு 119 எனக்கு டிவிஷனில் இருக்குது. அதை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா x = 119 / 17. அப்படின்னா இது 17 1s இது எனக்கு வேல்யூ 17 7s வந்து எனக்கு கிடைக்கும். அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 7 கிடச்சிருக்கு. இப்போ ஒய்யோட வேல்யூ வேணும்னா அதை கான்ஸ்டன்ட் டேர்மோட கம்பேர் பண்ணுறோம். y/0 = 1/17. 0 எனக்கு டிவிஷனில் இருக்குது. அதை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். நான் y = 0/17. 0/17ஓட வேல்யூ 0 தான் கிடைக்கும். நான் எக்ஸோட வேல்யூ 7 ஒய்யோட வேல்யூ 0ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.